computer architecture, introduction and function unit. இப்போ நம்ம பார்க்க போறோம். First of all, computer architecture. Computer architectureன்றது என்னன்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுது அதுதான் என்ன சொல்லுவோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். அதை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். That is, it is the specification of how a set of hardware and software interact to form a computer. That's computer architecture. Okay, here this is the important question. Functional units are basic components of computer. There are functional unit means 5 functional units are there in a system. Input unit, memory unit, arithmetic and logic unit, output unit, control unit. Input unit. Input unit means normally we give a information to the computer. நம்ம எதுக்காக இன்புட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ நம்ம ப்ராசஸ் ஆஃப் என்டரிங் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் கால்டு இன்புட் யூனிட். எக்ஸாம்பிள் எதில் நம்ம இன்புட் கொடுப்போம், மவுஸ், கீபோர்ட், மானிட்டர், மவுஸ், கீபோர்ட், ஸ்கேனர், டச் பேட், லைட் பேட், இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் நார்மலாக என்ன சொல்லுவோம், நம்மளோட அவுட்புட் எதில் டிஸ்பிளே பண்ணுதோ அதெல்லாமே என்ன சொல்லுவோம் அவுட்புட் யூனிட். தட் இஸ் இட் இஸ் யூஸ்டு டு கிவ் த ரிசல்ட் ஆஃப் த டாஸ்க் பர்ஃபார்ம்டு பை த கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிள் மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டர், ஸ்பீக்கர், இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா அவுட்புட் யூனிட். Next unit is arithmetic and logic unit. It performs the arithmetic operations like addition, subtraction, multiplication and division. நார்மலாக ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எந்த யூனிட் போவோம், arithmetic and logic unit. Okay, logical means and or and not operations. Next unit is a control unit. நார்மலாக control unit அப்படின்னா என்ன சொல்லுவோம், it control all the units. It is used to coordinate the operation of all the 5 units. For example, memory unit, AL unit, input and output unit. It is normally said to be a nerve center. It sends control signal to other unit. Next one is a memory unit. The function of memory unit. Normally memory unit எதுக்காக யூஸ் பண்ணுவோம், to store the program and data. It is used to store the program and data. That is a memory unit. In memory normally there are 2 types of memory, primary memory and secondary memory. In a primary memory ரெண்டு மெத்தடா பிரிக்கிறோம், RAM and ROM. நார்மலாக செகண்டரி மெமரி எப்போ யூஸ் பண்ணுவோம், இன்ஃப்ரீக்வெண்ட் டேட்டாலாம் வரும்போது நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்னா செகண்டரி மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க், மேக்னெட்டிக் டிஸ்க்கு, ஃப்ளாஷ் மெமரி, இதெல்லாமே செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ மெயின் மெமரி ஆர் ப்ரைமரி மெமரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மெயின் மெமரி நார்மலாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அப்போ எங்கே ஸ்டோர் ஆகணும், அந்த ப்ரோக்ராம் மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகணும். தட் இஸ் ப்ரோக்ராம் மஸ்ட் பி ஸ்டோர்ட் இன் மெயின் மெமரி விச் இஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். அதை எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ரேமில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ரேம்ன்றது என்ன, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஆர் ரீட் ரைட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அது ரேமில் ஸ்டோர் ஆகணும். Actually RAM is a temporary memory or volatile memory அப்படின்னு சொல்லுவோம். Volatile memory means information is lost when you switch off the computer. உங்களுக்கு கரண்ட் பவர் கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எரேஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்க மெமரிக்கு தான் என்ன சொல்லுவீங்கன்னா RAM மெமரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரீட் ஒன்லி மெமரி, ROM. It holds the software that can be read but cannot be written by the user. நார்மலாக ROM எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா when the startup instructionsலாம் ஒர்க் ஆகணும் அப்படின்ற போது ஒரு சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆன் பண்ணும்போது பயாஸ் செட்டப் வரும். பயாஸ் செட்டப்பில் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ண என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி சொல்கிறது தான் என்னது ROM மெமரி. ஓகே, ROM மெமரியில் தான் அந்த ஸ்டார்ட்அப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் பயாஸ், நெட்வொர்க் கார்டு, வீடியோ கார்டு, இதெல்லாமே ROM மெமரியில் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஏ பெர்மனன்ட் மெமரி. ROM இஸ் ஏ permanent memory. It provides startup instruction when the computer is turned on. Next one is a secondary memory. Normal secondary memory நாவே என்ன சொன்னோம், large amount of data and programs எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா செகண்டரி மெமரியில் யூஸ் பண்ணுவோம். And also you have to access a infrequent data.
எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க், மேக்னெட்டிக் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், CD-ROM இதெல்லாமே என்ன சொல்லுவீங்க செகண்டரி மெமரி. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஓகே, பேசிக்காக ரெண்டு மெத்தடாக பிரிக்கிறோம் கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் மீன்ஸ் இட் இஸ் எ ப்ரோக்ராம், ஹார்ட்வேர் மீன்ஸ் இட் இஸ் எ காம்பனண்ட். ஓகே, எதெல்லாம் நம்ம டச் பண்ணி பார்க்குறோமோ அது எல்லாமே ஹார்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் மீன்ஸ் it is a program means it is a sequence of instruction. Okay, a software tells the computer what to do and how to do. There are two types of software, system software and application software. System software அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் என்ன சொல்லுவீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் இது எல்லாமே எங்கே க்ரியேட் பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர் க்ரியேட் பண்ணி தருவாங்க, நம்ம அட்டாச் பண்ணுவோம். இப்போ ஒரு பிரிண்டரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் என்ன சொல்லுவீங்க டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இட் கண்ட்ரோல்ஸ் different operations and the components of the computer system. That is a system software. Next one, application software. Application software na normally என்ன சொல்லுவோம், it is designed to satisfy a particular need of the particular environment. For example, எனக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபார் ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் வேணும் அல்லது ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்லிங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், இன் தட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் சாஃப்ட்வேர். ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர்ன்றது என்ன சொல்லுவோம், MS ஆஃபீஸ், அதில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே என்ன சொல்லுவீங்கன்னா ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணுறது தான் ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெஷல் பர்பஸ் சாஃப்ட்வேர். ஸ்பெஷல் பர்பஸ் சாஃப்ட்வேர்ன்றதுன்னா ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது என்ன சொல்லுவீங்க ஸ்பெஷல் பர்பஸ் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ரிசர்வேஷன், பேரோல், ஏர்லைன் ரிசர்வேஷன் இதெல்லாமே என்ன சொல்லுவோம்னா ஸ்பெஷல் பர்பஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இதுவரையும் நம்ம எழுதணும். என்னென்ன எழுதணும், ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இருக்குது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதணும். அடுத்தது சாஃப்ட்வேர்னால் என்னென்னு எழுதணும், அதில் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றத எழுதணும். ஓகே, இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், 8 great ideas in a computer architecture. This is the next important question in a computer architecture. 8 great ideas. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் 8 கிரேட் ஐடியாஸ் 50 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அதுக்கான ஆர்கிடெக்சர் தான் என்ன சொல்லுவீங்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன 8 கிரேட் ஐடியாஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், டிசைன் ஃபார் மூர்ஸ் லா. செகண்ட் ஒன், யூஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் டு சிம்பிளிஃபை த டிசைன். நெக்ஸ்ட் ஒன், மேக் த காமன் கேஸ் ஃபாஸ்ட். Next one, performance via parallelism. Next one, performance via pipelining, performance via prediction, hierarchy of memories, dependability via redundancy. First one, design for Moore's law. மூர்ன்றவர் யார் அப்படின்னா இவர் தான் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் இன்டெல். ஓகேவா, இன்டெல் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், அவர் பேர் தான் என்ன சொல்லுவோம் மூர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எப்போ ப்ரெடிக்ட் பண்ணார் அப்படின்னா 1965 ப்ரெடிக்ட் பண்ணார். தட் இஸ் இன்டகிரேட்டட் சர்க்யூட் ரிசோர்ஸ் would double every 18 to 24 months. அதாவது ஐசியோட டிரான்சிஸ்டர் ரிசோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரிசோர்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு 2 years ஒன்ஸ் வந்து என்ன ஆகும்னா டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டகிரேட்டட் சிப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு 20 டிரான்சிஸ்டர் அந்த சிப்பில் இருந்தது அப்படின்னா ஆஃப்டர் 2 years அந்த சிப்பில் ஒரு 40 டிரான்சிஸ்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த ப்ரிடிக்ஷன் தான் யார் பண்ணாங்கன்னா மூர்ஸ் லா அப்படின்றவங்க ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ஓகேவா, அந்த லாக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூர்ஸ் லா. மூர்ஸ் லா மீன்ஸ் ஐசி ரிசோர்ஸஸ் would double every 18 to 24 months. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், அதுலேயே செகண்ட் ஐடியா, யூஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் டு சிம்பிளிஃபை டிசைன். அப்ஸ்ட்ராக்ஷன்னாவே என்ன சொல்லுவோம், இட் ஹைட் த பேக்ரவுண்ட் டீடைல்ஸ். ஓகே, அதுதான் என்ன சொல்லுவீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
Here abstractionன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா it uses multiple levels with each level hiding the details of level below it. அதாவது ஒரு லெவல் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸில் ஒரு லேயர் இன்னொரு லேயரோட இன்ட்ராக்ட் பண்ணும், இன்னொரு லேயர் இன்னொரு லேயரோட இன்ட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதை ஹைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயரும் லாஸ்ட் லேயர் மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறது சொல்கிறது என்ன சொல்லிங்கன்னா யூஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் டு சிம்பிளிஃபை த டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஹைட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் sequence of instruction to accomplish their task. Next operating system எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு இன்புட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். அதனுடைய ப்ராசஸிங் என்ன பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டு சிம்பிளிஃபை த டிசைன். நெக்ஸ்ட் ஒன் மேக் த காமன் கேஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் கேஸ் அப்படின்றது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் காரை பேஸ் பண்ணி நம்ம நார்மலாக ட்ராவலிங் கார் க்ரியேட் பண்ணலாம், ட்ராவலிங் காரை டெவலப் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ரேராக புதுசாக கண்டுபிடிக்கிறத விட ஏற்கனவே ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா அந்த மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மேக் த காமன் கேஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் கம் ஃப்ரம் த இம்ப்ரூவ்மெண்ட் டு த காமன் கேஸ். நார்மலாக என்ன சொல்கிறாங்க, நார்மலாக காமன் கேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்றாங்க. நம்ம ரேர் கேஸை யூஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது காமன் கேஸ் யூஸ் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். தட் இஸ் காமன் கேஸ் ஃபாஸ்ட் will enhance the performance of better than the rare case. Next idea, performance via parallelism. நம்மள performance அப்படின்றது என்ன சொல்லுவோம், உங்களோட ஸ்பீடு, உங்களோட ஆப்ரேஷன் ஸ்பீடை ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்ன சொல்லிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் வயா பேரலிசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேரலிசம்னாவே என்ன சொல்லுவோம், மோர் தென் ஒன் ஆப்ரேஷனை ஒரே டைமில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவீங்க, பேரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம், அட் அ டைமில் மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரே டைமில் மோர் தென் ஒன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவீங்க, பேரலிசம். parallel computing அப்படின்றது என்ன சொல்லுவோம், many calculations are carried out simultaneously. இது எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா it is operating on the principle that large problems can be divided into the smaller ones. அதுதான் என்ன சொல்லுவீங்கன்னா parallel, ஓகேவா, which can be solved concurrently parallel. Parallelism means large problems divided into smaller ones which are then solved concurrently parallel. Next one, performance via pipelining. Pipelining அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா இது வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை ஒரே டைமில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பேரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் பைப்லைனிங்க்கும் பேரலிசமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, ஓகேவா, ஒரு 5 சைக்கிள்ஸ் இருக்குது. அந்த சைக்கிள்ஸில் கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை அதில் எடுத்துக்கும். அதேமாரி அந்த செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனால் தான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரி நமக்கு வேண்டாம். இப்போ எப்படி ஆகும், ஒரு 5 சைக்கிள்ஸ் இருக்குது, அந்த 5 கிளாக் சைக்கிள்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. செகண்ட் கிளாக் சைக்கிள் வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபஸ்ட்டு சைக்கிளை ஃபெச் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சொல்லிங்கன்னா பைப்லைனிங். இட் ஓவர்லாப்பிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு பைப்லைனிங், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், the first activity of an instruction is done, you move it to the second activity and start the first activity of the new instruction. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணும்போது செகண்ட் ஆக்டிவிட்டியோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து ரன் ஆகணும், ஓகேவா. அதுதான் என்ன சொல்லுவீங்கன்னா பைப்லைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பைப்லைனிங் இன்க்ரீசஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூபுட் by performing multiple operations at the same time. நெக்ஸ்ட் ஒன், பெர்ஃபார்மன்ஸ் வயா ப்ரெடிக்ஷன். நார்மலாக ப்ரெடிக்ஷன் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா முன்கூட்டியே அறியறது தான் என்ன சொல்லுவீங்க, ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கண்டிஷனல் பிரான்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நார்மலாக சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் நோ ப்ராப்ளம். சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் கண்டிஷனல் பிரான்ச்சிங், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பியாக இருந்தால் ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும்.
ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளால் ஃபெச் பண்ண முடியாது. ஏன்னா பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். இஃப் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை மீன்ஸ் it execute the particular instruction, otherwise it goes to fetch the next sequence of instructions. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். தட் இஸ் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெக்குலேஷன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணுறோம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுதான் ஃபெச் ஆகும் அப்படின்றத அஷ்யூம் பண்ணிவிட்டு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்ச் பண்ணுறோம். ஓகேவா? அது ரன் ஆனாலும் சப்போஸ் அது ட்ரூவாக இருந்தால் நோ ப்ராப்ளம், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது உங்களுக்கு. ஓகேவா? அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ரொம்ப டிகிரேடாக போகாது. ஓகே, எ கண்டிஷனல் பிரான்ச் ஆர் எசென்சியல் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ஹை லெவல் லாங்குவேஜ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்டு லூப். இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரான்ச் ப்ரெடிக்டார் யூஸ் பண்ணணும். இன்னொன்று வித்தவுட் பிரான்ச் ப்ரெடிக்டாராக யூஸ் பண்ணுவோம். பிரான்ச் ப்ரெடிக்டார் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? Waste of time, avoid by guessing whether the conditional jump is likely to be taken or not taken. Next, hierarchy of memories. Hierarchy of memories னு எடுத்துட்டோம் அப்படின்னா எதுக்காக இந்த ஹைரார்கி வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கோன் ஷேப்பில் இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் டாப்பில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், பாட்டமில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக எக்ஸிக்யூட், ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்கும். இப்போ டாப்பில் இருக்கும்போது இதனுடைய கேஷ் மெமரி, ரேம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் பட் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகும். ஆனால் என்ன ப்ராப்ளம்? காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவே பாட்டமில் வரும்போது உங்களுக்கு ஸ்லோவாக ஆக்சஸ் ஆகும், பட் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஸ்லோவாக ஆக்சஸ் ஆகும், பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோயராக இருக்கும். அதுதான் இந்த ஹைரார்கி சொல்லியிருக்கோம். தட் இஸ் ப்ரோக்ராமர் வாண்ட் டு memory to be fast, large and cheap, as memory speed often saves the performance. That capacity limits the size of problem that can be solved, and the cost of memory is the majority of computer cost. இப்போ நம்ம ஒரு எதை வாங்கினாலும் சிஸ்டம் வாங்கினாலும் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட மெமரி சைஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதான் செக் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னா தட் ஹைரார்கி ஆஃப் மெமரி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நார்மலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கிடெக்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா hierarchy of memories with the fastest, smallest and the more expensive memory per bit at the top of the hierarchy. அந்த ட்ரையாங்கிளில் டாப்பில் இருக்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் ஸ்மால் சைஸாக இருக்கும், ஆனால் என்னவாக இருக்கும்? எக்ஸ்பென்சிவ் மெமரியாக இருக்கும். அதுவே பாட்டமில் இருக்கும்போது என்ன இருக்கும்? It is the slowest, largest and the cheapest per bit at the bottom. Cache gives the programmer main memories nearby as fast as top of the hierarchy, nearly as big and cheap at the bottom of the hierarchy. Cache memory அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மெமரியில் ஃபஸ்ட்டு எங்கே செக் பண்ணணும்? கேஷ் மெமரியை செக் பண்ணணும். எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணிக்குமோ அந்த டேட்டாஸ் கேஷ் மெமரியில் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், அதனால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், டிபெண்டபிலிட்டி வயா ரிடண்டன்சி. நார்மலாக டிபெண்டன்சி அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏதாவது நம்ம ஒரு ஃபைல் யூஸ் பண்ணுறோம், அதை ஏதாவது ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்? இன்னொரு டிவைஸ் அதை பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் டிபெண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிடண்டன்சி அப்படின்னா மோர் தென் ஒன் டிவைஸ் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லா இடத்துலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டாஸை. ஒரு இடத்துல கரப்ட் ஆனாலும் இன்னொரு இடத்துல இருந்து அந்த டேட்டாஸை எடுத்துக்கலாம். அதுதான் ரிடண்டன்சி. திரும்ப திரும்ப ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரிடண்டன்சி. ஓகேவா? சின்ஸ் that is any physical device can fail, we make the system dependable by including the redundant components that can be taken over when failures occur, and also to help the detect failures. Okay, இதுதான் என்ன சொல்லுவேன்னா dependability via redundancy அப்படின்னு சொல்லுவோம். Okay, there are two important questions we have seen in this topic. First one is the basic components of the computer. Second one is the 8 great ideas of a computer architecture.